रामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं पुत्रभाष्यकृतौ वन्दे भगवतो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभासिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीशे दयानन्दरूपं मदाचार्यमीशे दयानन्दरूपं मदाचार्यमीशे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி ஓம் சகனாவது சகனௌ புனக்து सगवीर्यङ्करवावकै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओं श्री गुरुभ्यो नमः। हरि ओं। சென்ற வகுப்பில் நம்ம பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டெக்ஸ்ட் பார்த்தோம். ஆதி சங்கராச்சாரியார் இயற்றப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு கருப்பு கவர் இருக்குமா, பசுமா இருக்காது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு சாதாரண பண்ணணும், எப்படி அது ஒரு பிரச்சனை நான் பண்ணுறேன். நீங்கள் பேச பதியம் கேட்கணுமா? கேட்கணுமா? हरि ओम। हरि ओम கேட்குங்களா? ஓகே ஓகே. ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்மை மறந்து எப்படி நம்ம அந்த நாரதர் கதையில் பார்த்தது போல இந்த பிறவியினுடைய பயன் என்ன என்பது தெரியாமல், எதற்கு பிறந்தோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து பகவான் சங்கரர் மடைமாற்றும் விதமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய
நெறிமுறைகளை, இந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொரு பருவமாக பாலஸ்தாவ கிரீடாசக்தக என்று ஒவ்வொரு பருவத்திலும் நாம் நம்மை எப்படி இழந்து கொண்டிருக்கிறோம், நம்மை மறந்து இழந்து கொண்டிருக்கிறோம். பாலப்பருவம் பூரா விளையாட்டிலே போய் கொண்டிருக்கிறது. விளையாட்டு தான் பிரதானமாக கொண்டிருக்கும். அடுத்தது யவன பருவத்தில் தேவையில்லாத சிந்தனைகள், இந்த டீனேஜ் ப்ராப்ளங்கள் எல்லாம் மாட்டிட்டு அதை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை பார்க்கலாம். அதே போல வயோதிக பருவத்தில் எப்பொழுதும் வருத்தம் வருத்தம், துக்கம் துக்கம் என்று சிந்தா சக்தக, பரமே பிரம்மணி கோபின சக்தக, பரபிரம்மத்தை பற்றி எப்பொழுதுதான் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய நிலையில் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்றால் எப்பொழுதும் இல்லை. எப்பொழுதுமே நம்முடைய பருவத்துக்கு தக்கபடி, பக்குவத்துக்கு தக்கபடி நம்முடைய மனதானது மாயை பயப்பட்டு வெளியில் சென்று கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த மனதை பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்று கோவிந்தனை பஜித்து இந்த சிறப்பினுடைய ஆழமான தன்மையை புரிந்து, பயனை புரிந்து வெளியே வா என்று ஒரு நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் சொல்லிட்டார். மனைவி, மக்கள், செல்வம், இது எல்லாமே சுற்றம், எல்லாமே எப்படிப்பட்டது, எத்தகையது, எது வரைக்கும் தாங்கும் என்று ரொம்ப அற்புதமாக எடுத்து கூறி நம்மை இந்த வாழ்க்கையினுடைய பிறவி பயனை பற்றி தெரிய வைத்தார் நமக்கு. அப்படி தெரிய வைத்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு அடுத்த நிலையாக பகவான் ரமண மகரிஷி அவர்கள் உபதேச சாரம் என்கின்ற ஒரு அற்புதமான டெக்ஸ்டை நமக்கு அருளியிருக்கிறார். ரமண மகரிஷியை பொறுத்தளவு மிக மிக எளிமையாக, மிக ஆழமான கருத்துக்களை எல்லாம் மிக எளிமையாக சொல்லக்கூடிய நிலைப்பாடு கொண்டவர். இந்த 30 பாடல்கள் இந்த உபதேச சாரத்தில் இருக்கிறது. இந்த 30 பாடல்களில் கர்மயோகம், அடுத்தது பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்கின்ற எல்லா விளக்கங்களையும் தெளிவான முறையில் மிக எளிமையாக ஒரு மனிதன் எப்படி நம் நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும், எப்படி படிப்படியாக நம்மால் உயர்ந்து அந்த பரபிரம்ம சுரூபத்தினுடைய பேரானந்த பெருவாழ்வை வாழ முடியும் என்பதை அப்படி படம் போட்டு காட்டுவது போல காட்டுகிறார். பகவான் ரமண மகர்ஷி ஒரு பிறவி ஞானி. எப்படி சுகபிரம்மம் எப்படி பிறவியிலேயே ஞானியாக பிறந்தாரோ அதுபோல தான் ரமண மகர்ஷியை நான் பார்க்கிறேன். காரணம், வியாச பகவானும் சுக முனிவரும் போய்கொண்டிருக்கிறார்கள். சுகர் முன்னால் போகிறார், வியாச பகவான் பின்னால் வந்துட்டுருக்கார். அப்படி வருகிற போது ஒரு குளத்திலே பெண்கள் எல்லாம் நீராடி கொண்டிருக்கிறார்கள். நீராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சுகபிரம்மம் கடந்து செல்கின்ற போது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அவர்கள் பாட்டில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பின்னால் வியாச பகவான் வந்தபோது அத்தனை பேருக்கும்
உள்ளத்தில் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டு ஆடைகளை சரி செய்து கொண்டு போற்றிக் கொண்டும் இருக்கிறார். வியாசனுக்கு சரியான கோபம் வந்துச்சு. அவன் சின்ன பையன், வாலிப பையன். அவன் போகிற போது நீங்கள்லாம் அப்படியே குடிச்சிட்டு இருந்தீங்க. நான் கிளம்பேன், நான் வரும்போது எல்லாம் என்ன இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களே என்று கேட்கிறார். அப்போ அந்த பெண்கள் சொன்னாங்களாம், அவர் வருகிற போது எங்களுக்கு அச்சம், நாணம், மடம் என்கின்ற எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் எங்களுடைய மனதிலே ஏற்படவில்லை. ஆனால் நீங்கள் வருகிற போது எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு தட்டுப்படுகிறது, அதனால தான் அப்படி நடந்தோம் என்கிறார். அதுபோல பகவான் ரமண மகரிஷி அவர்கள் பகவான் ரமண மகரிஷி அவர்கள் பிறவியிலேயே ஞானியாக பிறந்தவர். இப்போ இதில் ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். பிறவியிலே ஞானியாக எல்லாரும் பிறக்க முடியுமா என்று. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த நிலைப்பாடு. அத்தனை பேருக்கும் இப்படி ஆகும். எனவே எங்களுக்கும் டான் நாலேஜ் என்று எப்படியாவது படிக்காமல், அதிகாரித்துவம் இல்லாமல், எதுவும் இல்லாமல் ஒரு ஃபைன் மார்னிங் எங்களுக்கு டக்குன்னு ஞானம் வந்துடுமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. இதெல்லாம் விதி விலக்கு. பிறவியில் பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் இதையெல்லாம் படித்து தெளிவாக்கி கொண்டு இந்த பிறவியிலே விட்டகுறை தொட்டகுறையாக எப்படி அந்த மானாக பிறந்த முனிவர் எப்படி மானாக பிறந்து மறுபடியும் ஞானத்தை அடைந்தார் என்று பார்க்கிறோமோ, அதுபோல இவர்களுக்கெல்லாம் பூர்வ ஜென்மத்திலேயே பெற வேண்டியதெல்லாம் பெற்று தெளிவடைந்து கிருத்தகிருத்தியனாக இருந்தவர்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த பிறவியை எடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் ரமண மகரிஷி, பகவான் ரமண மகரிஷி அவர்களை பார்க்கிறோம். காரணம், இவர் 1879ஆம் ஆண்டு திருச்சுழி என்கின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவர் பிறந்தது முதலிருந்தே ஒரு வித்தியாசமான தன்மையை அவரிடம் எல்லாரும் உணர முடிந்தது. அவர் சரியாக பள்ளிக்கு போவதில்லை. சரியான நிலையில் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் போல அவர் இருக்கவில்லை. அப்படி ஒரு 2-3 வருடங்களிலேயே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். சின்ன வயதிலேயே தந்தை இழந்து விட்டதனால அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய, அவருடைய தந்தை ஒரு வக்கீலாக இருந்திருக்கிறார். சிறு வயதிலேயே இறந்து விட்டதுனால அவருடைய அண்ணன் வீட்டில் மதுரையில் தெற்கு மாசி வீதியா ரத வீதியா, தெற்கு ஆவணி வீதி என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு தெருவில், கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக சென்ற மாதம் அங்கே நாங்கள் தங்கியிருந்து திருவாசகம் என்கின்ற சிவபுராணத்தை அங்கிருந்து தான் எடுத்தோம். அந்த இடத்திற்குள்ளே போனாலே ஒரு அற்புதமான ஒரு மனோநிலை மாற்றம் ஏற்படுகிறது. எப்படி ஒரு திருக்கோவிலுக்குள் செல்கின்ற போது, கருவறைக்கு பக்கத்தில் செல்கின்ற போது ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ, அதுபோல அந்த வீடே ஒரு அற்புதமான வைப்ரேஷனோடு இருப்பதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் போதித்த போதனையினால் ஏற்பட்ட மாறுதலினால் அங்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வர்றாங்க தினமும். வருகின்றவர்கள் அத்தனை பேரும் எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல் அத்தனை பேரும் அர்ப்பணிப்பு புத்தியோடு பெருக்குவதாக இருந்தாலும் சரி, கிளீன் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, இலை எடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஈகோ என்பதை கொஞ்சம் கூட பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் மாறுதலை பகவான் ரமண மகரிஷியினுடைய உபதேசமும் அவரது சாநித்தியமும் கொடுத்திருக்கிறது என்றால்
அதை அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். அத்தனை பேர் இன்வேரியபிளி ஒருத்தர் கூட நான் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பவர்களாக நான் பார்க்க முடியவில்லை. அத்தனை பேரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த நிலைப்பாட்டை அங்கே நான் உணர்ந்தேன். அதிலிருந்து அதே போல் மேலே போகிற போது அவருக்கு எந்த இடத்துல ஞானம் கிடைத்ததோ, எப்படி புத்தருக்கு போதி மதத்தடியில் ஞானம் பிறந்ததோ அதுபோல ஒரு சிறிய அறையில் ரமண மகரிஷி அவர்கள் உட்கார்ந்து விசாரம் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் பார்த்தால் இன்னும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அங்கே ஆழ்வதை நாம் பார்க்க முடியும். அவர் வெங்கட ரமணன் என்கின்ற பெயர் ரமண மகரிஷி அவர்களுக்கு. அவர் அந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார். படிப்பதற்கு சரியாக வகுப்புக்கு போவதில்லை. எங்கேயோ போய் உட்கார்ந்து கொள்கிறார். அடிக்கடி மேலே போய் சம்பளம் போட்டு அமர்ந்து கொள்கிறார். ஒரு வித்தியாசமான நிலை அப்படி இருக்கிறது. அப்போது பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியர் இவரது அண்ணாவை கூப்பிட்டு இப்படி பள்ளிக்கு சரியாக வருவதில்லை என்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். உடனே அவர் ரமண மகரிஷி அவர்களை கூப்பிட்டு செத்து தொலைலாமல்ல இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு என்று வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் எத்தனை தடவை பேசியிருப்பாங்க வீட்டில். இது போன்ற சொற்களை நிறைய பேர் கேட்டு, ஏன்னா சில நேரங்களில் தாழாத நிலையில் சாதாரணமாக பேசுகின்ற பேச்சு தான் இது. இப்படி உயிரை வாங்குறையே அதுக்கு நீ செத்து தொலையலாமே என்று கேட்டிருக்கிறார். உடனே ரமண மகரிஷி அவர்கள் அப்பொழுது அவருக்கு 7 என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் சில புத்தகங்களில் 14 என்று போட்டிருக்கிறது. சரியாக தெரியல. ஆனால் அவருடைய அந்த படத்தை பார்க்கிற போது நிச்சயமாக 14 வயது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த இளம் துறவியாகத்தான், அந்த பால சன்னியாசியாகத்தான் அந்த படத்தில் பார்க்கிறோம். அப்படி அவர் இறப்பது என்றால் என்ன, அண்ணா இறந்து போய்விடு என்று சொன்னாரே, இறப்பது என்றால் என்ன, இருப்பது என்றால் என்ன, இறப்பதற்கும் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு பெரிய விசாரணையை செய்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரமண மகரிஷி இறந்து போ என்று தமையனார் சொன்னவுடன் அங்கே போய் வெறுமனே கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கவில்லை. அங்கே விசாரம் செய்கிறார். விசாரேனது கைவல்யம். விசாரம் இல்லாமல் ஞானம் என்பது ஒரு காலம் கிடையாது. அப்படி விசாரம் செய்கிறார். அப்போ இங்கே இருப்பது எது, போவது எது, போய் தொலை என்றால் போவது எது, இருப்பது எது என்று இருக்கின்றதை பிணம் என்கிறோம், போனதை உயிர் என்கிறோம். இந்த இரண்டுக்கும் என்ன சம்பந்தம், எதிலிருந்து எது போகிறது, எது நான், அந்த இங்கே இருக்கக்கூடியது நானா அல்லது அங்கே சென்றது நானா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து, இந்த சரீரம் வேறு, நான் என்கின்றது வேறு. எனவே சரீரம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இவைகளெல்லாம் நான் அல்ல. நான் என்பது இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக உறங்கும் போதும், விழிக்கும் போதும், விழித்திருக்கின்ற போதும், கனவு காண்கின்ற போதும் அத்தனையிலும் நான் இருக்கிறேன். ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி மாறுகின்ற அந்த வஸ்து நான் அல்ல. மாறாத அத்துணைக்கும் சாட்சியாக எது இருக்கிறதோ அதுதான் நான் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு அந்த விசாரணையிலே ஒரு மகத்தான தெளிவு பெற்றார். அந்த தெளிவு அவருக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, அவருக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுத்தது. அந்த ஞானத்திலே உழுந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஏதோ அருணாச்சலம், ஏதோ போகிற போக்கில் யாரோ ஒருவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் தந்தையிடம் பேசிக்கொண்டு, அந்த தமையனிடம் பேசிக்கொண்டிருக்கிற போது அருணாச்சலம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவருக்கு ஏற்கனவே தனக்குள் இந்த
விசாரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தெளிவுக்கும் அந்த வார்த்தைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல் ஒரு புத்துணர்வு பெற்றார். ஏதோ ஒன்று தன்னை ஆட்கொள்வது போல கண்டுணர்ந்தார். அப்படி கண்டுணர்ந்த அவர் அருணாச்சலம் 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 என்கின்ற ஜபத்தையே மறுபடியும் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு பள்ளிக்கு பணம் கட்ட சொல்லி ஸ்கூல் ஃபீஸை கொடுத்திருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு ஒரு அருமையான கடிதம் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். இதை தேடாதீர்கள், இதை தேடி எந்த பயனும் இல்லை என்று அந்த அந்த 7 வயசோ அல்லது 14 வயது என்றே வைத்துக்கொள்ளலாம். அப்பொழுதே இதை தேடாதீர்கள் என்று இந்த சரீரத்தை தனியாக பிரித்தெடுத்தது போல இதை தேடாதீர்கள், இதை தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை, நன்மைக்கே அப்படின்னு எழுதி வைத்துட்டு போயிடுறார். அப்படி சென்றவர் அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸாக கட்டணமாக கொடுத்த 3 ரூபாய்ன்னு சொன்னார், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 3 ரூபாயை எடுத்துக்கொண்டு அருணாச்சலம் அருணாச்சலம் என்று தேடிக்கொண்டு அப்படி போகிறார். பஸ்ஸுக்கு எல்லாம் கொடுத்து அதில் போகும்போது இன்னொரு கதையும் இருக்கிறது, அது உண்மையாக தெரியல. இந்த 3 ரூபாய் பற்றவில்லை என்று தன்னுடைய காதலுக்கு நடுக்கனை விற்று அந்த பணத்தை எடுத்துட்டு போனார் என்று சொல்கிறார்கள். பட் நான் கேள்விப்பட்ட அளவில் அது இல்லை. அந்த காலத்தில் இந்த 3 ரூபாயே மதுரையிலிருந்து அருணாச்சலத்துக்கு போவதற்கு போதும் என்று நினைக்கிறேன். அப்படி அதில் மெய்தி வேற வைத்திருந்திருக்கிறார். போய் அங்கே இறங்கின உடனே அவரை அறியாமல் அவருக்குள்ளே ஒரு ஈர்ப்பு, வா 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 என்று திருக்கோவிலிருந்து ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைப்பது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர் தன்னை மறந்து போகிறார். போய் தன்னுடைய பூநூலை கலற்றி அங்கிருந்த குளத்தில் வீசிவிட்டு தன்னிடம் இருந்த மீதி பணத்தையும் அந்த குளத்தில் போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாவிதரை பார்த்து மொட்டை அடிக்கிறார். முண்டனம் செய்து கொள்கிறார். முண்டனம் செய்து கொண்டு அவருக்கு குளிக்க வேண்டும், செத்தால் தீட்டு சிறைத்தால் தீட்டு என்று பழமொழி இருக்கிறது. அப்படி சவரம் செய்து கொண்டால் தீட்டு, இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. காரணம், உள்ளே இருந்து ஒரு பெரும் ஈர்ப்பானது ஈர்த்து கொண்டிருக்கிறது. அவர் தன்னை மறந்து உள்ளே போகலாம் என்று வெளிப்புறத்திலிருந்து அப்படி உள்ளே போகிறார். அந்த குளத்தை கடக்கின்ற போது சோ என்று மழை, சரியான மழை. பகவான் புனித கங்கை நீர் ஆகாச கங்கையை வரவழைத்து அவரது நிலைப்பாட்டுகளில் இருந்து அவரது அத்துணை தன்மைகளையும் மாற்றி இறைத்தன்மையை அளித்து உள்ளே அழைக்கிறார். அப்படியே உள்ளே போனவர் தன்னை மறந்து இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே சுற்றி வந்து அருணாச்சலத்தை வணங்கிவிட்டு வெளியில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருந்தவருக்கு எந்த விதமான பிரஜையும் இல்லை. அதாவது பிரஜை என்றால் வெளிப்பிரஜைகள், அந்த பிரஜம் என்பது போல பகிப்பிரஜம் என்பதே இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் அவருக்கு தெரியவில்லை. அவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்கே பார்த்த அந்த சின்ன பசங்க, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களெல்லாம் அவரை பார்த்து பைத்தியம் என்று சொல்லி கல்லை விட்டு அடிப்பதும் ஒரு கலாட்டா பண்ணுவதும் போன்றதெல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்போது அந்த தொல்லை தாங்காமல் அவர் விருப்பாட்சி குகை என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு அந்த கோவிலினுடைய ஒரு பகுதியில் நீங்கள் பார்த்தா தெரியும், ரமண மகரிஷி தபம் இருந்த இடம் என்று ஒரு சின்ன குகை. அந்த குகைக்குள்ளே போய் அமர்ந்து கொள்கிறார். அமர்ந்து தன்னை மறந்து தியானத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருந்தவர் எத்தனை வருடங்கள் இருந்திருப்பார் என்று தெரியவில்லை. அங்கே ஒரு பெரிய மகரிஷி அவர்கள் அங்கே திருவண்ணாமலையில் சாமி ஒரு பெரிய
மகான் அங்கே இருக்கிறார். ரமண மகரிஷி அவர்கள் அடிக்கடி அவரை போய் பாருங்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய மகான் அவர்கள் அந்த கோவிலை சுற்றி வருகிற போது அவருக்குள்ளே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த குகையில் யாரோ ஒரு சேஷாத்திரி சாமி இருக்கார். சேஷாத்திரி சாமிகள் கோவிலை சுற்றி வருகிற போது அவருக்குள்ளே ஒரு ஈர்ப்பு அந்த குகையை நோக்கி ஏற்பட்டிருக்கிறது. இங்கே ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்று உணர்ந்து அவர் உள்ளே போய் பார்க்கிறார். அவர் போய் பார்க்கிற போது ஒரு சின்ன குழந்தை பையன் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகா, இப்படிப்பட்ட ஒரு ஞானி இங்கே இருக்கிறானே என்று வெளியிலே வந்து சிலரை கூட்டிக் கொண்டு வந்து வெளியிலே கொண்டு வர செய்கிறார். அப்போ அவர் கூப்பிட்டு பார்த்துருக்கிறார். எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவருக்கு தன்னை மறந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருந்த அவரை 2 பேர்த்த வெளியில் கூட்டிகிட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றாங்க. பார்க்கிற போது தன்னுடைய தொடைப்பகுதி, அவருடைய தொடைப்பகுதியெல்லாம் கரையால் அரித்து ஈரத்தினாலே நைந்து போய் வெறும் எலும்பு எடுக்கிற போது தடையெல்லாம் கீழே ஒட்டிட்டு வெறும் எலும்பு மட்டும் வந்திருக்கிறது. அப்படி தன்னை மறந்து இருந்த அவரை வெளிக்கொண்டு வந்து சேஷாத்திரி மகர்ஷி அவர்கள், சுவாமி அவர்கள் அவரை வெளி உலகத்திற்கு காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மகான் இருக்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்திற்கு செல்கிறார். அந்த புண்ணையெல்லாம் அவர்கள் ஆற்றுகிறார். அப்படி தன்னை மறந்து இளம் பிராயத்திலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதமான தன்மையை அடைந்தவர் அவர். இதில் நம்மெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா இதை தவறாக புரிந்து கொண்டு நாம் போய் எங்காவது ஒரு கோயிலை அமர்ந்து கொண்டால் ஞானம் வந்துவிடும் என்று எண்ணிவிடக்கூடாது. ஏன்னா இது நான் முன்னாலே சொன்னது போல விதி விலக்கு. அவர்களெல்லாம் ஏற்கனவே ஞானம் பெற்றவர்கள். ஞானம் இங்கே நீ இறந்து போ என்று அவருடைய தகப்பனார் சொன்ன போதே அவருக்கு விசாரம் ஏற்பட்டு விட்டது. அந்த விசாரத்தில் எழுந்த ஞானத்தில் அதில் 2 விதமான ஞானம் என்பது 2 விதமாக இருக்கிறது. நிச்சய ஞானம், அது தெளிவு என்கிறது. அதான் ஞானம் பெறுதல், அப்புறம் பெற்ற ஞானத்தை நிலைநிறுத்தி கொள்ளுதல், அதற்கு பிறகு ஞான நிஷ்டை என்றெல்லாம் பல பரிமாணங்கள் இருக்கிறது. அந்த பரிமாணத்தில் இவர் அந்த மதுரையிலே அவரது தமையனார் இறந்து போ என்று சொன்னபோது ஏற்பட்ட விசாரத்திலே அவருக்கு நிச்ச விசாரணம், பின்னால் சொல்ல போகிறார். நிச்ச விசாரணம். ரமண மகரிஷி எப்பொழுதுமே நான் யார் என்று மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் ஞானம் வந்துவிடும் என்று எப்போதும் அவர் சொல்லவில்லை. காரணம், பின்னால் நிச்ச விசாரணம் என்கின்ற வார்த்தையை இதே இந்த உபதேச சாரத்திலே சொல்கிறார். அப்போ உண்மை விசாரம் தேவை. அப்படிப்பட்ட உண்மை விசாரத்திலே அவருக்கு ஆபாத ஞானம், அதாவது தெளிவில்லாத ஒரு இதுதான் என்கின்ற ஒரு தன்மையை அவர் அடைந்து விட்டார். நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது வேறு, நம்முடைய உண்மை சொரூபம் வேறு என்பதை அவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு அதற்கு பின்னாலே பல விசாரங்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறார் தன்னுடைய தியானத்திலே. அதில் ஏற்பட்ட நிலைப்பாடுகள் தான் பல தன்மைகள் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு தெரியாத மொழியே இல்லை என்று சொல்கிறார். யாரிடத்திலிருந்து வந்தாலும் அவரது மொழியிலே பேசுவாராம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சன்னியாசிகள் 2 பேர் வெளியிலிருந்து வந்திருந்த ஒருவரிடம் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்க இவர் பதில் சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்க போது ஏதோ ஒரு இடையிலே ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களது உரையாடலிலே. அதை இவர் ஆங்கிலத்திலே விளக்கியிருக்கிறார். அதே போல இந்த உபதேச சாரம் என்கின்ற இந்த ஸ்லோகங்கள் வருவதற்கு, இந்த படைப்புக்கு காரணம்
முருகன்னர் என்கின்ற ஒரு அவருடைய சீடர் ஒருவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு ஒரு புராணம் எழுதுகிறார். ஒரு புராணத்தை சிவபுராணம் போல ஒரு புராணத்தை எழுதுகிறார். ஒரு புராண கதையை எழுதுகிறார். எழுதி எப்படி கேனோபனிஷத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில் அசுரர்கள் எல்லாம் மிக வலிமையாக சண்டையிடுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் தேவர்கள் ஒரு பெரும் ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலோடு அவர்களை எல்லாம் அழித்து விட்டு விடுகிறார். அழித்து விட்டதற்கு பிறகு இந்த வெற்றி கழிப்பிலே எல்லாம் மது அறிந்து விட்டு கொண்டாடுறாங்க. வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடி மது அருந்தி தங்களுடைய நிலைப்பாட்டுகளை, தங்களது சொகர்மத்தை மறந்து அவர்களெல்லாம் அந்த கழிப்பிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பரபிரம்மஸ்வரூபம் ஒரு யக்கிய ரூபமாக வந்து ஒவ்வொரு தேவராக அவரை போய் விரட்ட வேண்டும் என்று பார்த்து முடியாமல் கடைசியில் இந்திரன் வந்து தோற்கடிக்கப்படுகிறான். அதற்கு பிறகு பரபிரம்மமானது இந்திரனுக்கு ஒரு தேவதை வடிவாக வந்து உபதேசம் செய்தது தான் அந்த கேனோபனிஷத்து என்கின்ற மகத்தான உபனிஷத்து. அதுபோல இவர் எழுதி கொண்டு வருகிறார். எழுதி கொண்டு வந்தபோது இந்த தேவர்களை அசுரர்களை வெல்லச் செய்து விட்டார். எப்படியெல்லாம் என்று பல நிலைப்பாடுகளை எழுதிவிட்டு அவர்களுக்கு ஆணவம் தலை தூக்கி இருக்கிறது. அப்போது சாட்சாத் சிவபெருமான் வந்து அவர்களுக்கு உபதேசம் செய்வதாக எழுதிவிட்டு அதற்கு பின்னால் வருகின்ற இந்த வேதாந்த கருத்துக்களை சரியாக அவரால் கம்போஸ் செய்ய முடியவில்லை. எப்படி செய்வது என்று பல நிலைப்பாடுகளிலே எழுதி பார்த்திருக்கிறார், முடியவில்லை. அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ணுவது என்று பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று வைத்துட்டார். காலையில் வந்து பார்த்தால் அது கம்ப்ளீட் ஆகியிருக்கிறது. அப்போது அவர் எழுதியது தான் இந்த உபதேச சாரம் என்கின்ற ஒரு மகத்தான இந்த பாடல்கள். இது ஒரு 30 பாடல்கள் இருக்கிறது. இந்த 30 பாடல்களும் அற்புதமான பாடல்களாக விளங்குகிறது. சூத்திரபூதமாக என்டையர் வேதாந்தத்தினுடைய சாரங்களை எல்லாம் மிக அற்புதமாக சூத்திரபூதமாக எழுதியிருக்கார். நான் முன்னால் சொன்னது போல முதல்ல 1லிருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் கர்மயோகத்தினுடைய தன்மையையும் இந்த பிறவியினுடைய தன்மையையும் எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. உன்னுடைய செயல்பாடுகள் ஏதோ திசையிலே போய்கொண்டிருக்கக்கூடியது. அந்த செயல்பாட்டுகளை மாற்றி கர்மயோகமாக நீ செய்கின்ற போது உனக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் ஏற்படுகிறது என்பதை 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சொல்கிறது. அடுத்தது இது கர்மயோகம். அடுத்தது 4 முதல் 10 வரை இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா பக்தி யோகம் மிக அற்புதமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி என்கின்ற நிலையிலே உன்னை பண்படுத்தி கொள்ள முடியும் என்பதை அடுத்த ஸ்டெப்பாக கர்மயோகத்திலே அந்தக்கரண சுத்தி பெற்று அகங்காரத்தை விடுத்து யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு பக்தி பூர்வமாக அந்த அந்தக்கரண சுத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை 4 முதல் 10 வரை இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் எடுத்து சொல்றார். அடுத்தது 11 முதல் 16 வரை தியான யோகம் அல்லது ராஜயோகம், அஷ்டாங்க யோகத்தினுடைய தன்மைகளை எல்லாம் மிக அற்புதமாக எடுத்து சொல்கிறார். பாருங்க, இது ஒன்னொன்னும் விவேகானந்தர் இந்த 4 நிலைகளையுமே 12 வால்யூமாக எழுதியிருக்கிறார். 12 வால்யூம் என்ன? கர்மயோக விளக்கம், பக்தி யோக விளக்கம்,
ராஜயோக விளக்கம், ஞான யோக விளக்கம் என்று 4 வால்யூம் 12 புத்தகங்களாக எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த அவ்வளவையும் ரமண மகரிஷி அவர்கள் 30 பாடல்களிலே எளிமையாக, மிக மிக எளிமையாக, தலை சுத்தாது, நீங்கள் படித்து பார்க்கிற போது என்ன சொல்கிறார்கள் என்றே தெரியாத அளவில் தலை சுத்தாது. அப்படிப்பட்ட தெளிவான நிலையிலே அந்த 11 முதல் 16 வரை இருக்கக்கூடியவைகளிலே தியான யோகம் அல்லது ராஜயோக விளக்கத்தை பற்றி எடுத்து சொல்கிறார். அடுத்தது 17லிருந்து 30 வரைக்கும் அங்கே ஞான யோகத்தினுடைய விளக்கத்தை சொல்கிறார். இந்த ஞான பிராப்தி, ஞான அபியாசம், மனனம், சிரவணம், நிதித்தியாசனம், சித்த ஏகாக்கிரகம், சித்த சுத்தி, சித்த நைச்சல்யம், ஞான பிராப்தி, ஞான நிஷ்டை என்கின்ற அத்துணை படிகளை எடுத்து சொல்கிறார். அப்படி அற்புதமான ஒரு ஒரு நிலைப்பாடு கொண்டது தான் இந்த உபதேச சாரம். அப்படி உபதேச சாரம் என்பது திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு ஸ்தல விசேஷம் திருவண்ணாமலைக்கு இருக்கிறது. திருவண்ணாமலையை என காசியிலே இறந்தால் முக்தி என்று சொல்வார்கள். ஆனால் திருவண்ணாமலையை பார்த்தாலே முக்தி, கண்டவுடன் மகாமகத்தில் குளித்தால் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய, நினைத்தாலே முக்தி பெறக்கூடிய அளவு ஸ்தல விசேஷம் கொண்ட அந்த இடத்துல இன்றைக்கு முதல்ல எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ரமண மகரிஷியினாலேயே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக ஸ்தலமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. எப்படி ரிஷிகேஷ் என்பது சாதுக்களுக்கு, அந்த இமயமலை என்பது சாதுக்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்கிறதோ, அதுபோல ரமண மகரிஷி போன்ற, சேஷாத்திரி மகரிஷி போன்றவர்களது, சேஷாத்திரி சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருந்து அந்த இடத்திலே அந்த இடத்தினுடைய தல பெருமையை, அந்த தலத்தினுடைய விசேஷத்தை மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது திருவண்ணாமலை என்பது அக்னியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியது. எப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு பஞ்ச பூதங்களுக்கும் பஞ்ச தலங்களாக இருக்கிறது. அப்படி அருணாச்சலம் என்பது அருணம் அச்சலம் என்றால் அருணேன இஜலிங்கம் என்று சொல்கிறார்கள். அதாவது அங்கே என்னம்மா இங்கே இருக்கு, நான் நீங்க உட்கார். அங்கே நெருப்புக்கு, சுடருக்கு ஆதாரமாக, இன்னும் சொல்வார்கள் அடிமுடி காணாத தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கோத்பவர் ஆக அந்த மலை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவண்ணாமலை ஒரு ஒரு பஞ்சபூதங்களிலே ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. அக்னிக்கு ஸ்தலமாக விளங்குகிறது. அதே போல ஆகாசத்துக்கு ஸ்தலமாக சிதம்பரம் என்பது விளங்குகிறது. அதே போல ஜம்புலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திலே ஜலலிங்கமாக இருக்கிறது. அதே போல பிருத்திவி ஏகாம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடியவை பிருத்திவிக்கு இருக்கிறது. காலகத்தியில் வாயுலிங்கமாக இருக்கிறது என்று பல நிலைப்பாட்டுகளை பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கு உரித்தான ஸ்தலமாக கொண்டு சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்ட ஸ்தலத்திலே இந்த திருவண்ணாமலை என்பது ஜோதி வடிவாக பகவான் இருப்பதாக சொல்கிறார்.
அப்படிப்பட்ட இந்த இடத்திலே மகரிஷி என்கின்ற தன்மையை கொண்டதாக இப்போ எல்லாரும் போட்டுக்கிறாங்க மகரிஷி மகரிஷி என்று. அதில் அது அவங்கவுங்க போட்டுட்டது. ஆனால் மகரிஷி மகா என்றால் மகான் உள்ளதிலேயே மிகச் சிறப்பானது எதுவோ அது அது எதில் அவர் சிறந்தவர்? ரிஷி. ரிஷி என்றால் மந்திர திருஷ்டாக, அதாவது ஆர்ஷ வித்யா என்று அதைத்தான் சொல்கிறோம். ஆர்ஷம் என்றால் ரிஷிகள் தங்களது மனோநிலையை ஒருமுகப்படுத்தி டியூனப் செய்து எந்த ஒரு வித்தையை இந்த பிரபஞ்சத்திற்கு கொண்டு வந்தார்களோ அதற்கு பெயர் ஆர்ஷ வித்தை. ரிஷிகளினால் கொண்டு வரப்பட்ட வித்தை என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட வித்தையில யாரெல்லாம் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களைத்தான் மகரிஷி என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வித்தையில இப்போ ஒரு சந்தேகம். அவர் எதுவுமே படிக்கவில்லை, யாரிடமும் குருவாக போய் சேரவில்லை. அவர் தானாக இருந்து தானாகவே படித்து அப்படியா அவருக்கு அவர்தான் குரு, அவருக்கு அவர்தான் சிஷ்யர் என்றெல்லாம் இருக்கிறாரே. அப்படி இருக்கிற போது ரிஷி என்று இவரை எப்படி சொல்வது? அதுதான் ரிஷி. இவர் எதையும் படிக்காமல் தன்னுடைய மனோநிலையை சரிப்படுத்தி அங்கே வருகின்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் 4 வேதங்களில் இருக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் எடுத்து கூறுகிறார். பல தெளிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். பெரிய பெரிய பண்டிதர்களுக்கெல்லாம் தெளிவு ஏற்படுத்தி இருக்கிறார். அவரது பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தியானத்துக்கு ஒரு கண்ணை மூடி அமர்ந்து கொள் கருத்தில் அப்படி ஒரு பாட்டு மிக எளிமையாக தியானத்தினுடைய நிலைப்பாட்டை மிக எளிமையாக சொல்லுங்கள். அதுபோல ஒவ்வொரு பாடலும் அந்த அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்கின்ற அருணாச்சல மந்திர மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்போ இவர் எப்படி இவைகளை எல்லாம் எடுத்து சொன்னார் என்றால் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி பூர்வ ஜென்மத்திலே படித்த அந்த ஞானத்தை கொண்டு அதை ரிசீவ் செய்து நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனால் இவர் மகரிஷி என்று சொல்வதற்கு தகுதியுடையவர். நம்ம இந்த தகுதியை ஆராய்ச்சி செய்து பார்ப்பதில்லை, நான் யார் என்று அவருக்கு முற்றிலும் பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறோம். அப்படி வெங்கட்ட ரமணராக இருந்த அவர் ரமண மகரிஷி என்கின்ற மிகப்பெரிய ஒரு பட்டத்தை பெற்றார். எப்படி வியாச பகவான் வேதங்களை தொகுத்து கொடுத்ததுனாலே வேத வியாசர் என்று ஆனாரோ அதுபோல, அதே போல ஏன் இவருக்கு ரமண மகரிஷி என்று சொன்னார்கள் என்றால் ரமண ரம்யதே அனேன இது ரமணக, யார் ஒருவர் தன்னில் தான் இன்பம் காண்பவர், ஆத்மன்னேவ ஆத்மனா சந்துஷ்டக ஸ்திதப்பிரக்யஸ்ததோட்சதே, ஆத்மன்னேவ ஆத்மனா பந்துகு ஆத்மன்னேவ ஆத்மனா ரிபுகு என்று தன்னுடைய சுகத்துக்கு தன்னுடைய இன்பத்துக்கு இன்னொன்றை நாடாதவன் கௌபீன வந்த கருபாக்கிய வந்தக என்று கௌபீன பஞ்சகத்திலே சொல்வதற்கு இலக்கணமாக நாம் இந்த நூற்றாண்டிலே நாம் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஞானியாக அவர் இருக்கிறார். அவருக்கு என்று எது இருக்கிறது என்று பார்த்தால் அவர் அந்த ஒரு கௌபீனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி அந்த கௌபீனத்தை கட்டிக்கொண்டு தனக்குத்தானே பேரானந்தத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இன்பத்திற்கு இன்னொன்றை நாடாமல் இருப்பவராக இருக்கிறதுனால அவருக்கு ரமணர் என்கின்ற பெயரும், அதே போல மகரிஷியாக இந்த வேதங்களினுடைய தாற்பயங்களை எல்லாம் தன்னுடைய ஞானத்தினாலே எடுத்துக்கொண்டு நமக்கு எடுத்து சொன்னதன் காரணத்தினாலும் இவருக்கு ரமண மகரிஷி என்கின்ற ஒரு அற்புதமான நிலைப்பாட்டை எழுந்தார். அப்படி ரமண மகரிஷி தன்னுடைய சின்ன வயதிலேயே இப்படிப்பட்ட
மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு அழைத்து கொண்டு தன்னில் தான் இன்பப்பட்டு கொண்டு எங்கும் அவர் செல்வதில்லை. அவர் என்றைக்கு அந்த அருணாச்சலத்திற்கு வந்தாரோ அன்றிலிருந்து கடைசி காலம் வரை அவர் எந்த ஒரு வெளியிலும் சென்றதே கிடையாது. மலையை சுற்றி அதிகபட்சமாக அவர் வருவது கிரிவலம். ஒரு முறை கிரிவலம் வருவதற்கு பல நாட்கள் ஆகுமா. இப்பெல்லாம் நம்ம போய் காரில் கிரிவலம் போயிட்டு வந்துடுறோம். அப்படி அல்ல. அவர் ஒவ்வொரு குகையாக அந்த மலையினுடைய ஒவ்வொரு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிப்பாட்டுகளையும் அனுபவித்து ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்படி அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியிலே வந்ததே கிடையாது. அப்படி பேரானந்தத்தை தனக்குள்ளே அனுபவித்துக் கொண்டு இருந்தவர்கள். அப்படி ரமண மகரிஷி அவர்கள் அங்கே இருந்து பல நூல்களை இயற்றியிருக்கிறார். அதில் இந்த உபதேச சாரம் என்பது மிக மிக அற்புதமானது. அந்த இதை எழுதினவர் காவியம் கண்ட கணபதி என்கின்ற பெயருடைய அவரது சீடர் தான் இந்த புராணத்தை எழுதியவர். அதில் வருகிறது தான் இந்த தன்மை. அதனால் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நூலை உபதேச சாரத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம். நான் முன்னால் சொன்னது போல கர்மயோகம், அதே போல் பக்தி யோகம், அதே போல் தியான யோகம் அல்லது ராஜயோகம் அல்லது ஞான யோகம் என்கின்ற 4 நிலைப்பாட்டுகளையும் இந்த ஸ்லோகங்களிலே அவர் விளக்கியிருக்கிறார். எப்படின்னா சூத்திரபோதமாக. சூத்திரம் என்றால் அல்பாட்சரம், அதிக விஷயங்களை தன்னகத்தே கொண்ட சில அச்சரங்களிலேயே எந்த ஒன்று விளக்குகிறதோ அதை சூத்திரம் என்று சூத்திரவிதோ விதுகு என்று சொல்வார். அப்படி சூத்திரபூதமாக இந்த உபதேச சாரத்தை அவர் இயற்றியிருக்கிறார். உபதேச சாரம் பாருங்க, எடுத்தவுடனே அற்புதமாக கர்மத்தை கண்டனம் செய்கிறார். நகர்மனான பிரஜையா தனேன தியாகே நெய்கே அமிர்தஸ்துமான சுகு என்று சொல்வது கர்மத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று பொதுவாக ஒரு காலத்தில் ஒரு கான்செப்ட் இருக்கிறது. ஈஸ்வரன் நீ உன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தால் அந்த செயல்பாட்டுகளே உனக்கு மோட்சத்தை அளித்துவிடும் அல்லது உயர்ந்த நிலைப்பாடுகளை பதவிகளை சொர்க்காதிகளை போன்றவைகளை எல்லாம் கொடுத்துவிடும். எனவே கர்மந்தான் முக்கியம். கர்மத்தினால் ஆக்க முடியாதது எதுவும் இல்லை என்றெல்லாம் ஒரு சாரார் கர்மத்தை பிரதானமாக கொண்டு கர்மட்டா என்று சொல்வார்கள். கர்மத்திலேயே அத்தனையும் நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய தன்மை உடையவர்களாக அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அது நடந்து கொண்டிருந்தது. அதை கண்டனம் செய்கின்ற வகையில் பகவான் முதல் ஸ்லோகத்திலே அற்புதமாக சொல்கிறார். கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பதம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம் கிருதிமதோகதோ பதன காரணம் பரமசாஸ்வதம்
गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम् முக்தி சாதகம் பாருங்க. இந்த மூன்றும் கர்மயோக விளக்கமாக அற்புதமாக சொல்லியிருக்கார். கர்த்துகு ஆக்ஞையா பிராப்யதே பலம். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பலன் என்பது உன்னிடம் இல்லை. பலனுக்கு நீ அதிகாரத்தே மா பரேசு கதாச்சன மா கர்ம பரகே துர்பம் மாதே சங்கோத்வ கர்மணி என்று கர்மம் செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த கர்மமே உனக்கு பலனை தரக்கூடிய தகுதியுடையதாக இல்லை. காரணம் என்னன்னா, கர்மம் கிம்பரம். எப்படி கர்மம் உயர்ந்ததாக ஆக முடியும்? காரணம் கர்மம் தத் ஜடம். கர்மம் என்பது ஜடமானது. கர்மம் என்பது ஒரு இனர்ட் திங். எப்படி உபனிஷத்தில் பரவித்யா அபரவித்யா என்று சொல்கிற போது 4 வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் கல்பம் நிருத்தம் ஜோதிஷம் வேதாந்தம் என்கின்ற அத்துணையும் அபரவித்தை என்று சொன்னார். அப்போ எதாயா பரவித்தை? எப்பொழுது அந்த வேதாந்தத்தினுடைய கருத்து உன்னுடைய மனதிலே ஸ்புரணமாகிறதோ அப்போதுதான் அது பரவித்தை ஆகிறது. அது வரைக்கும் அது ஒரு சாதாரண இனத்து மற்ற எழுத்துக்கள் போல் அதுவும் ஒரு எழுத்து தான் என்று சொல்கிறாரோ அதுபோல கர்மம் என்பது தானாக செயல்படக்கூடிய தன்மை இல்லாதது. ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் முதல்ல செய்பவர் என்பவருக்கு ஒரு ஸ்புரணம் ஏற்பட வேண்டும். அவரது மனதிலே உதித்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால்தான் அந்த கர்மத்துக்கு செயல் வடிவம் என்பது ஏற்படுகிறது. எனவே கர்ம ஜடம் ஒன்று. அப்படி கர்மம் என்பது நீ செய்கின்ற செயலினுடைய விளைவு என்பது தானாக வந்துவிடுமா என்றால் இல்லை. அதற்கு என்ன கர்த்துகு ஆக்ஞையா. யார் இந்த பிரபஞ்சத்தை படைத்தாரோ அந்த ஈஸ்வரனது நியதியினுடைய வியாபகத்தில் தான் ஈஸ்வரனது நியதி இதை தான் ஒவ்வொரு செயலும் காயேன வாச்சா மனசா வாக்கினால் சொல்லக்கூடிய ஒரு செயலுக்கும் சரீரத்தால் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் மனதினால் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் இந்த மூன்றை தவிர வேறு எதுவும் செயல் செய்ய முடியாது. இந்த மூன்றிலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாறுதல்களும் எப்படி ஏற்படுகிறது என்றால் அது ஈஸ்வர நியதி. அதற்கு ஈஸ்வரன் தான் நியதியாக இருக்கிறான். நியந்தாவாகவும் நியதியாகவும் இரண்டுமாக ஈஸ்வரன் தான் இருக்கிறான். எனவே ஈஸ்வரனது தன்மைதான் உன்னுடைய இந்த கர்மத்துக்கு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே செயலை செய்பவன் என்பவனது விருப்பமும் செயல் செய்ததற்கு பிறகு அதனுடைய பலனாக கொடுப்பதற்கு ஈஸ்வரனும் இரண்டும் சேர்ந்தால்தான் கர்மத்தினுடைய பலனை நீ அனுபவிக்க முடியுமே தவிர கர்மம் தானாக பலனை அளிக்காது. ஈவன் கர்மம் செய்யக்கூட முடியாது. கர்மம் தானாக ஒரு கர்மத்தை செய்வதில்லை, செய்பவரது இயக்கத்தினால் ஏற்படுகிறது. இதையெல்லாம் செய்தவர் என்பவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கர்த்தா. அதான் பரலோகத்தில் இருக்கும் கர்த்தா. அப்படி அல்லப்பா, அவர் ஈஸ்வர நியதிதான் இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறது. இந்த ஈஸ்வர நியதியிலே அணு முதல் அண்டம் வரை அண்டாண்ட பிரம்மாண்டங்கள் எல்லாம் அந்த நியதியிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு ஆதாரம் அவர், இயக்கத்தினுடைய பலனை தரக்கூடியவர் அவர். அப்படி அனைத்துமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இல்லாமல் இந்த கர்மத்திற்கு தானாக பலனில்லை. எனவே கர்மம் என்பது ஜடம் என்று முதல் இதிலேயே கர்மத்தை கண்டனம் செய்கிறார். மிக அற்புதமான ஸ்லோகங்களை பின்னாலே பார்க்க போகிறோம். மிக எளிமையாக ஆழமாக இருக்கக்கூடிய இந்த உபதேச சாரத்தை நாம் படிப்பதற்கு உண்மையிலேயே மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः ஹரி ஓம் ஹரி ஓம் हरि ओम हरि ओम हरि ओम सद्गुणारा सद्गुण जी ओम 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 सद्गुणारा सद्गुणारा सद्गुण हरि ओम हरि ओम ओम That's good.